இந்த டிசைனுக்கு நீங்கள் இந்த ஃப்ளவரோடு சேர்ந்து இந்த லீவ்ஸையும் ஹைலைட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் இதில் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இங்கேருந்து திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணி இங்கே ஒரு சின்னதாக ஒரு டாட்டு, திரும்ப அதே மாதிரி இப்படி சைஸை சின்னது பண்ணுற மாதிரி இப்படி நான் ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இழுத்து இங்கே ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? வச்சுட்டு இங்கே ஒரு டாட் வச்சு நான் இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நான் ஒரு லைன், அடுத்தது ஒரு திக் லைன், திரும்ப ஒரு லைன், திரும்ப ஒரு லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இப்படி செக்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம குட்டி குட்டி ஸ்பைரல் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் கொடுத்து ஃபுல்லாக இந்த டிசைனை நான் போட்டுக்க போகிறேன். இப்படி ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறமா அகெயின் திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. அகெயின் கொடுத்துட்டு இப்போது இந்த ஏரியாவில் இப்படி ஒரு வி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். அகெயின் திரும்ப ஒரு வி ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வி ட்ரா பண்ணி இதை திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக ரிமைனிங் ஏரியாவில் இப்படி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த டிசைனுக்கு நான் இப்படி கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி டியர் ட்ராப்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கிட்டாச்சு, இந்த பக்கமும் நான் போட்டுக்கிறேன். இங்கே குட்டி குட்டி ஹார்ட்டை இப்படி ஜாயின் பண்ண மாதிரி அதே மாதிரி இப்படி ஸ்லாண்டிங்காக நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு லைன் கொடுத்து செக்மெண்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ரிமைனிங் ஏரியாவை ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நான் இப்படி கிராஸாக இப்படி லைன் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நான் வெயின்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நான் வெயின்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்போது இங்கேருந்து இப்படியே லைன்ஸ் நம்ம போட்டுக்க போகிறோம். அது சின்னதுலேருந்து பெருசு வர்ற மாதிரி இருக்கும். இந்த டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும்.